டைட்டானிக் கப்பல் மூழ்க போற அந்த கடைசி 40 நிமிஷம் சுமார் 1500 பேர் மரண பயத்துல கத்திட்டு இருந்தப்போ ஒரே ஒரு கப்பல் மட்டும் சந்தோஷமா சாக துணிஞ்சாங்க. டைட்டானிக் வரலாற்றிலேயே சொல்லப்படாத உன்னதமான காதல் கதை இது. 1912 ஏப்ரல் 14 அட்லாண்டிக் பெருங்கடல்ல உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பலான டைட்டானிக் கம்பீரமா போயிட்டு இருந்துச்சு. கப்பலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரான ஐசரோ ஸ்டார்ஸும் அவரோட மனைவி ஐடாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் டைட்டானிக் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையில மோதிருச்சு. அந்த நைட்ல மக்களோட அலறல் சத்தம் கேட்க தொடங்குது. ஏழை பணக்காரன்னு பாகுபாடு இல்லாம எல்லாரும் மரண பயத்துல ஓடுறாங்க. ஐசரோட ஐடாவும் மேல்தளத்துக்கு வராங்க. அங்க இருந்த அதிகாரிங்க பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் முதலிடும், ஆண்கள் யாரும் படகுல ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஐடா அவங்க கணவரை பார்த்து பதறாங்க. அப்போ ஒரு அதிகாரி ஐசரோ கிட்ட, சார் நீங்க ஒரு விஐபி, ஸோ உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, உடனே ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. ஐசரோ அந்த சலுகையை பயன்படுத்தி உயிர் தப்பிச்சாரா இல்ல தன் மனைவியை விட்டுட்டு தனியா மரணத்தை சந்திக்க போனாரா?